லாஸ்ட் வீடியோவில் பர்பிள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நெக்லஸ் பண்ணியிருந்தேன்ல, இந்த வீடியோவில் அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்கான ஒரு ஜும்கா செட்டு வித் இயரிங் சைட் செயினோட வந்துட்டு கஸ்டமருக்கு தான். ஸோ நான் காட்டின மாதிரியே இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக தான் வந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவிலே வந்து நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இல்லை, அந்த அளவுக்கு இந்த ஒர்க் வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இது சேல் பண்ணுறது மாதிரியான நெக்லஸ் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க ஃபீட்பேக்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னோட ஒரு ரிலேட்டிவ் கொடுத்த ஆர்டர் தான். ஸோ அதனால தான் வந்து அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஜும்கா ஆர்டர்லாம் எடுக்கிறதே இல்லை. நான் எனக்காக வந்து ஒரு ஜும்கா செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் யார் ஆர்டருமே அக்செப்ட் பண்ணலன்னு கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து அவங்களாவே ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் நான் இந்த ஜும்கா ஆர்டரை அக்செப்ட் பண்ணேன். ஸோ அதனால் இந்த ஜும்காலையும் கண்டிப்பாக மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரிலேட்டிவ்ங்கிறனால அவங்க ஓகே பரவாயில்லன்னு சொன்னனால நான் இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணி செஞ்சேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜும்காவில் வந்துட்டு நான் சில்வர் பெயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் உறிஞ்சிட்டு வராமல் இருக்கணுங்கிறக்காக கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரைன் ஸ்டோன் எல்லாத்தையும் வந்து குந்தன் ஸ்டோன் எல்லாத்தையும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பண்ண மாதிரியே தான் நான் வந்துட்டு ஸ்டட் பேஸும் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதாவது எப்படின்னா வந்து ரெசின் யூஸ் பண்ணி யூவி ரெசன் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து ஒட்டி ரெடி பண்ணேன். என்னால் கரெக்டாக வந்து இந்த வீடியோ எடுக்க முடியல, ஃபுல் ப்ராசஸ் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் அவுட்புட் கூட என்னால் ஒழுங்காக காட்ட முடியல. நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு பீட்ஸ் வந்து காட்டியிருப்பேன், அந்த மாதிரி கொடுக்கல, பீட்ஸ் இல்லாமல் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது கூட ப்ராப்பராக எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப அவசரமாக நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த யூவி ரெசின் அப்ளை பண்ணிட்டு அந்த யூவி லேம்பையும் காட்டி ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு இதோட பேக் சைடும் வந்துட்டு ஐபின்னெல்லாம் ஃபிட் பண்ணி ரெசின் ஊற்றி ஃபிட் பண்ணி எப்படி நான் எனக்கு பண்ணினோ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 ஜும்காவையும் இந்த ஸ்டட்டையும் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன். எண்டிங்கில் காட்டுறேன் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டல் செய்யணும்னு சொல்லிட்டு நான் பேர்ல் செயினில் தான் வந்து செஞ்சிருந்தேன். இவங்க சில்வர் ஷேடில் தானே நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனாலே வந்து சில்வர் ஷேடில் உள்ள பேர்ல் செயின் எடுத்துகிட்டு 3 லேயர் மாதிரி வர மாதிரி நான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து 2 லேயர் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். நான் வீடியோவில் வந்து 3 லேயர் காட்டுறேன், பட் 2 லேயராக வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 லேயர் மட்டும் வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ ஃபைனலாக அவுட்புட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இல்லைங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அவங்க ஓகேன்னு சொன்னனால தான் வந்து நம்ம வந்து இந்த கலர்லேயே வந்துட்டு கொடுத்துட்டோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக வேறு யாராவது ஒரு கஸ்டமர் கேட்டால் நான் இந்த ஆர்டர் எடுப்பேனான்னு தெரியல, ஏன்னா ஜும்கா இன்னும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதையும் நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். நான் நிறையா ஜுவல் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெசினில் வந்து பண்ணுறதோ அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ கமெண்ட் பார்த்தக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, நம்ம கண்ணுக்கு தான் வந்து நல்லா தெரியுது. ஸோ இனிமேல் வந்து எல்லாமே ஒழுங்காக பார்த்து நம்ம செக் பண்ணி வந்து செய்யணும், அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஜும்காவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க கையில் கிடச்சதும். ஆனால் லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ போடவே வேணாம்னு நினச்சிருந்தேன்.